பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். உங்கள் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, வாட்ஸ்அப் குழுக்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்கள் மூலமாக அநேகரை ஆசீர்வதிக்க பண்ணுவாராக. இந்த நாளிலும் ஒரு அருமையான ஆண்டோடைய வார்த்தை, எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வார்த்தை இப்படியா சொல்லுகிறது: தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 அப்படின்னு சொன்னாலே அநேக விசுவாசிகள் பார்க்காம மனப்பாடமாக சொல்லக்கூடிய வசனம். என்னன்னு சொன்னால், ஆண்டவர் நீங்களும் நானும் கெட்டு போகக்கூடாது, நித்திய ஜீவன் என்று சொன்னால் மரித்ததற்கு பிறகு இருக்கிற பரலோக வாழ்க்கையை நீங்கள் நான் என்ன பண்ணணும், அடைய வேணும்னு சொல்லி இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தில் நம்ம பலத்தின் மிகுதியினால 70 வயதோ 80 வயதோ, அதன் பிறகு மனுஷனுக்கு இந்த உலகம், இந்த வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல. நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கென்று ஆண்டவர் உங்களை என்னையும் ஆயத்தப்படுத்துகிறார். ஆகையினால இந்த நாட்களில் நீங்கள் நானும் கெட்டு போகக்கூடாது. இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும், நன்மை செய்கிறவர்களாக வாழ வேண்டும், ஆண்டவரை இந்த உலகத்தில் வாழ்ந்து காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவை உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தில் ஆண்டவர் தந்திருக்கிறார். இவ்வளோ பெரிய அன்புள்ள ஆண்டவரை நீங்கள் நான் விட்டு விடாமல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஜெபித்து பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கென்று வாழும்போது நித்திய காலமாக அந்த ராஜ்யத்துக்குள்ள, தேவ மகிமைக்குள்ள உங்களை ஆண்டவர் வழி நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, நீர் எவ்வளவா எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறீர், உடைய சொந்த குமாரனை எங்களுக்காக தந்திருக்கிறீரே அப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அதை உணர்ந்தவர்களாக உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.